வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபேக் பாஸ்டர் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். நல்ல பழுத்து வச்சிரு பல 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 பலனே பல 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 பலனே பல 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 பல. கிறிஸ்து வாழ்க்கை நடந்து போவதுக்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது, ஃபெய்த் தான் இம்பார்ட்டன்ட். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவர் என் கூட தான் இருக்காருங்கிற ஃபெய்த் உனக்கு இருக்குன்னா கொம்மால உன்னை எவனும் தொட முடியாது. என்னங்க இது? பிரசங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வட சென்னை படம் எதுவும் பார்த்துட்டு வந்தாரா? ஒரு கடவுளை பத்தின பிரசங்கம் பண்ற இடத்துல அவர் பாட்டுக்கு மாட்டு பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. நெக்ஸ்ட் வாங்க நம்ம டாக்டர் பாஸ்டர் பார்க்கலாம். மதிவதனி 8 வருடங்கள் தொண்டையில கட்டி, 2 வருடம் இடது பக்கம் மார்புல கட்டி. In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே நீ கரைந்து போகிறாய், மறைந்து போகிறாய். இப்போ அவங்களுக்கு அந்த தொண்டையில கட்டி இருக்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. அதே மாதிரி மார்புல கட்டி இருக்குன்னா இத வந்து கைய வச்சு இப்ப கரைக்க போறாரா? அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? மார்புல விடத்தை சரியா கட்டி கையை வைங்க. நீங்க இந்த கட்டியை பார்த்து நீ இந்த நிமிஷத்தோட இல்லாமல் போகிறாய். நவிச்சு பாருங்க. இல்லன்னு புரியல. ஐஸ் கட்டியா இருந்தா கூட அதை கரையறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகுமையா? என்ன அது தொண்டையில இருக்கிற கட்டியவும் சைடுல இருந்த மார்பு கட்டியவும் 1/2 நிமிஷத்துல கரைச்சிட்டாப்ல. அது அப்படிதான். 2 கட்டியும் போயிட்டு. 2 கட்டி கழுத்துல இருந்ததும் போயிட்டு. ஓ, கழுத்துல இருந்த மறைச்சு. அதிசயம் மாதிரி. அதிசயம் தான். அதிசயமா? ஏக்கா அவரு தான் வந்து உன் உசுறு மேல அக்கறை இல்லாம என்னத்தைய சொல்லி காசு சம்பாதிக்கிறதுக்கு பண்றாருன்னா உங்க உசுறு மேல உங்களுக்கு அக்கறை இல்ல. ஆரம்பத்துல பார்த்தா அதே கட்டி தொண்டையில அப்படியே இருக்கு. 2 வாரமாக நெஞ்சு வலி. நெஞ்சு வலி. இயேசுவின் நாமத்திலே I command you to come out in the name of Jesus. இவளுக்குள்ள இந்த நெஞ்சு வலியை கொண்டு வந்திருக்கிற பொல்லாதாவியே நான் இப்பொழுது நான் காணிடுகிறேன். வெளியே வா. In the name of Jesus. Leave. Leave. பாருங்க பெருக்காண்டு நெஞ்சு வலி போயிட்டு. போயிட்டு எனக்கு புரியல. நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததும் அந்த அக்கா, நெஞ்சு வலிக்கு இல்லைன்னு சொல்றது இந்த அக்கா. ஆனா ட்ரீட்மெண்ட் மட்டும் அவங்களுக்கா? இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். நம்ம ஊர்ல தான் இது வந்து முன்னாடி ரொம்ப பீக்கில் இருந்தது. சீடியை வச்சு நோயை குணப்படுத்துறேன், ஊதி விட்டே நோயை குணப்படுத்துறேன், தொட்டாலே நோயெல்லாம் பறந்து போயிடும்னு வித்தியாச நோய்கள் எல்லாம் குணப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் இந்த சோசியல் மீடியா வந்தது நம்ம பயிலுகெல்லாம் போட்டு பொலன்னு பொழந்து எடுத்தானுங்க பாருங்க. இப்ப அப்படி ஒரு விஷயமே வர்றது கிடையாது, ஒண்ணுமே இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் ஒழிச்ச அந்த ஒரு முறைய இன்னமும் நம்ம இந்தியாவிலேயே மத்த ஸ்டேட்லயும் சரி, இது ஸ்ரீலங்காவுல இலங்கையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை மாறல, அண்ணாமலை மாற மாட்டான். மட்டக்களப்பு மக்களே கொஞ்சம் உஷாரா இருங்க. காசை புடுங்கிறதுக்காக எதையோ சொல்லி ஏமாத்துவாங்க. உசுறு முக்கியம். போய் ஆஸ்பத்திரியில செக்அப் பண்ணுங்க. ஒரு மூட்டை விதைச்சா அதுக்கு ஏற்ற அறுவடை தான் கிடைக்கும். நீங்க வெறும் இவ்வளவு 1000 ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் வேதத்தின் ரகசியம். இது வேதத்தின் ரகசியமா இல்ல உங்க வசூல் வேட்டையின் ரகசியமா? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. குடுக்கிற காசுக்கு ஏத்த மாதிரிதான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன பிசினஸா பண்ணிட்டு இருக்காரு? எவ்வளவு ஓப்பனா பச்சையா ஏமாத்துறாங்க பாருங்க. என்ன உலகத்துல எவன வேணாலும் மன்னிக்கலாம், ஆனா இந்த Dress போட்டுக்கிட்டு ஏமாத்துறவன மன்னிக்கவே கூடாது. என் கூட பேசிருக்கீங்களா? இல்ல ப்ராஃபட், பேசல. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ட்ரூ, வெரி ட்ரூ ப்ராஃபட். கான்டாக்ட் நம்பர் உங்க கூட இருக்கா? என்ன நேர்ல பாத்துருக்கீங்களா? இல்ல, பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்க கூட பேசுறப்போ கடவுள் எனக்கு பெங்களூரை காமிக்கிறார். நான் இப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சேரியட்ல நான் பெங்களூர் இருக்கேன். ஐ மீன் பெங்களூர் ப்ராஃபட். வெரி ட்ரூ. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இந்த வெத்தலையில மை போட்டு பாக்குறேன்னு சொல்லுவாங்கல்ல இந்துக்கள், அந்த மாதிரி இவரு இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காரு போல. வீடியோ கால்ல பார்த்தே அவர் எந்த ஊர்ல இருந்து பேசுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாராம். விசாரணையுமானா கமிஷனுமானா மை போட்டு பார்த்து நானே கண்டுபிடிச்சு சொல்றேன். அவர் அதை மட்டும் கண்டுபிடிக்கல, இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. Your name is Deepak Samuel. வெரி ட்ரூ ப்ராஃபட். தீபக் சாமுவேல் இஸ் மை ஃபுல் நேம். சூப்பர் தலைவா. உங்க பின்னாடி ஒரு ஏஞ்சல் நின்னு தீபக் சாமுவேல் எழுதுறாங்க. ஆமென். மை வைஃப் இஸ் ஹியர். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. பாருங்களேன், முத பேசுற ஒருத்தர்
வீடியோ கால்ல இருந்து அவர் எந்த ஊர்ல இருந்து பேசுறாரு, அவர் பேர் என்ன, அவருக்கு பின்னாடி நிக்கிற ஒரு ஏஞ்சல், அவர் ஒரு பொண்டாட்டி தானா? ஐயா நீங்க என்னையா ஜோசியர் என்னெல்லாம் பேசுறாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்கன்ற மாதிரி கண்டதையும் இழுத்து உள்ள விடுறாப்ல. ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்குனாங்கற பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படி அது? நான் உங்க கூட பேசுறப்போ கடவுள் எனக்கு ஒரு ப்ராப்ளத்தை காமிக்கிறாரு. இஸ் a issue of lung. She has allergy, bronchitis, severe allergy, wheezing. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. அதாவது ஒரு மனுஷன் வெத்தலையில மைய வச்சு பார்த்த மாதிரியே அவன் ஊரு பேரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கொண்டு கண்டுபிடிச்சிருக்காப்ல. அதான் வர்கீஸ். இந்த மாதிரி எல்லாம் புழுகிற ஆளுங்களெல்லாம் நேரம் போலீஸ்ல புடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அங்க வச்சு கேட்டணும், இங்க வா, இந்த கொலையை பண்ணது இப்ப யாரு, அவன் பேர் என்ன, எந்த ஊர்ல இருக்கான், அவனுக்கு என்னெல்லாம் நோய் இருக்குன்றது இப்ப நீ கரெக்டா சொல்றேன்னு சொல்லி கேட்கணும். அப்ப தெரிஞ்சு வரும்ல இவங்களோட உண்மை நிலவரம் என்னன்னு. இது என்னது இது? மாலைய போடுறதுக்கா? இங்கிட்டு மாட்டிக்கிச்சு. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறாங்களே, ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. மாலையை செவனேன்னு கையில எடுத்து கொண்டு போய் போட்டிருக்கலாம் இல்லையா? ஏயா இம்பிட்டு அவஸ்தைப்படுறீங்க? நம்ம இந்துக்கள் எல்லாம் வந்து சூரசம்ஹாரம் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நடக்கும் தெரியுமா, அந்த அரக்கனை பழி வாங்குற நிகழ்வு அப்படின்னு. அந்த மாதிரி இவங்க ஒண்ணு ட்ரை பண்றாங்க போல, மாலையை போடுற ஒரு நிகழ்வு, இதை ஒரு பண்டிகை வச்சிடலாம்னு. ஒரே போராட்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்பாடா ஒரு வெளிய போட்டு முடிச்சிட்டாங்கப்பா. ஆண்டவருக்கு இங்க பாதுகாப்பு இல்லாம போச்சே. இதே இப்ப இந்த புனித வெள்ளி வந்துச்சு இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஆண்டவர் எப்பெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அந்த நிகழ்வை ஒரு இது மாதிரி செஞ்சு கூட்டு போனாங்க. அதுல பல ஃபன்னான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் பாருங்க, இங்க பாருங்க. என்னல நடக்கீங்க? பொதுவா வரலாறு என்ன, ஆண்டவர் சிலுவையை தூக்கிட்டு போவாரு, அந்த சுத்தி நின்று அவங்க எல்லாம் அடிச்சாங்கன்றதான் வரலாறு. இங்க அவங்கள தூக்க விட்டு ஆண்டவர் அடிச்சு இழுத்துட்டு போறாரு. திருப்பி கொடுக்கணும் இல்ல? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இந்த மாதிரி புனித வெள்ளி அன்னைக்கு ஆண்டவர் மாதிரி வேஷம் போடுறேன்னு சொல்லி நிறைய ஃபன்னெல்லாம் இப்படி பண்ணி வச்சிருந்தானுங்க. தேங்க்ஸ்பா. சரி ஓகே, இவ்வளவு நேரமா கிறிஸ்டியன்ஸோட இந்த அலப்பறையெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது இந்துக்களோட அந்த அலப்பறையெல்லாம் பாத்துருவோமா? என்ன தேடுறாங்க? இவங்க பண்ற அலப்பறையெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு மாலை போட்டு போறேன்னு சொல்லி ஒரு அலப்பறை பண்ணுவாங்க பாருங்க. அந்த ஆத்தாவுக்கே ஆத்திரம் வந்துரும். அந்த அளவுக்கு இவங்க சட்டம் பண்ணுவாங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே குத்தி மூலத்தை வர வச்சிருவேன். மாலை போட்டு போறவங்க ஆடுற பாட்டு முருகல் இந்த சைடு போ, ஐப்பொங்கல் இந்த பக்கம் போ. நம்மளே ஹோம் சைடு ஆண்டு வேடா, நம்மளே ஹோம் சைடு ஆண்டு வேடா. அங்க ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, உன் கூட தான் இருக்காருன்னு நினைச்சுக்க, உன்னை எவனாலும் எதுவும் செஞ்சுக்க முடியாதுன்னு. அதே மாதிரி இங்க மாலைய கழுத்துல போட்டுக்கிட்டு என்ன வார்த்தையை சொல்றாப்ல பாருங்க. நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது, கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். மாலை போட்டு போறவங்க ஆடுற பாட்டு. சாமிக்கு மாலையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் அலப்பறை பண்ணி குத்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, ஐட்டம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, கெட்ட வார்த்தையிலெல்லாம் பேசி ரீல்ஸ் போடுறது, நீங்க போற ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இப்படி எல்லாம் பண்ணா ஆதிபராசக்தி என்ன செய்வா? இவங்க போட்ட ஆட்டம்லாம் தாங்காம ஆத்தா வண்டியை கவுத்து விட்டா. பின்ன என்னங்க இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே கோபம் வருது, சாமிக்கு கோபம் வராதா? ராத்திரி நேரத்து பூஜைக்கெல்லாம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க பசுக்குள்ள.
ஓம் சக்திக்கு மாலை போட்டு போறவங்க கேட்கிற பாட்டு ஆடுற டான்ஸ் ஆயிடுது. ஆக்சுவலா இவங்க எல்லாம் வந்து கடவுள் பக்தியில எல்லாம் மாலை போட்டு போறதே கிடையாது. இது ஒரு டூரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் போட சொல்றீங்க? அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. ஊர்ல இருந்து மாலையை போட்டப்பா அப்படியே ஜாலியா கிளம்பி அந்த பஸ்ல டூர் போயிட்டு அப்படியே மெரினா பீச்சை பார்த்துட்டு அப்படியே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் பாருங்க. அதுக்காக கிளம்புறவங்க தான் அங்க முக்காவாசி பேரு. ஓ அப்படியா விஷயம்? இவங்க மாலை போற டயத்துல ஊர்ல விரதமும் எப்படி இருப்பாங்க தெரியும்ல? ஒருவேளை சாப்பிடுறதுங்கிறது தான் விரதங்கிறது. ஆனா இவங்க சோறு தாங்க ஒருவேளை சாப்பிடக்கூடாது. காலையில இட்லி, இடியாப்பம், தோசை இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுக்குருவாங்க. மத்தியானம் விரதங்கிற பேர்ல புல் கட்டு கட்டிடுவாங்க. நைட்டுக்கு இட்லி ஏதாவது சாப்பிட்டுக்குருவாங்க. இதுக்கு பேர் தான் இவங்க கடைபிடிக்கிற விரதம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் என்னங்க இந்த கத்திட்டு இருக்குது? நம்ம அன்னபூரி அரசு அம்மா தானே, அவங்க காலத்துக்கு தலையில வையம்மான்னு எந்த அழுகு அழுகுறாங்க. பைத்தியம். அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பா. வாங்கின காசுக்கு மேல கூவுறான்டா கொய்யாங்கிற மாதிரி என்ன ஆக்டிங்க பாருங்க. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். நீ ஏண்டாளுற வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. பாக்குறோம் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அம்மா எப்படி இதுக்குள்ள வந்தாங்க, எப்படி ஆரம்பிச்சாங்க, இப்போ எந்த நிலைமையில இருக்காங்க, எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ராமு காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஆனா இவங்களையும் நம்பி இப்போ ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்குது. தான் கடவுள்னே சொல்லி ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்புறதுக்கு ஆளு இருக்கு, காசு கொடுக்கறதுக்கு ஆளு இருக்கு பாருங்களேன். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஆனா இதுல வேற இவங்களை பத்தி வீடியோ போட்டா வீடியோக்கு ஸ்ட்ரைக் வேற கொடுக்குறாங்க. இப்ப இந்த வீடியோவில் இந்த வச்சிருக்கோம். ஸ்ட்ரைக் வருதா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். காத்திருப்போம். கருப்பையன் இறங்கிட்டானா? பாஞ்சுக்கிட்டு ஸ்டேஜுக்கு ஏன் போறாரு கருப்பன்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அதான் உண்மை. அவன் சாமியே கிடையாது. அவன் பின்னாடி இருக்கிற பொட்ட பிள்ளைகளை பாக்குறதுக்காக அந்த வேஷத்துல ஓடி இருக்கான். அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டன. அது எப்படி சாமி வந்தா பொதுவா அது சிலைய பார்த்து தான் போகும். இது என்ன நேரம் ஸ்டேஜை பார்த்து போய் பின்னாடி ட்ரெஸ் மாத்திர இடத்துக்குள்ள பாயுது? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பாருங்க, இவங்களும் போனவன் அவனை திருப்பி கூட்டு வரதை விட்டுட்டு அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே நின்னுட்டா எனக்கு புரியல. இவங்க வீடியோ நானும் எத்தனையோ பார்த்திருக்கேன். எதுக்கு பாடும்போது அப்படி அழுகுறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன் அழுகணும்? ஏன் அழுகுறாங்க? அதான்டா எனக்கு தெரியல. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்னங்கடா இது? ஆத்தாவா R15 உட்கார வச்சிருக்கீங்க. என்னப்பா இது? எங்க உண்மையிலேயே இதை வந்து ஒரு கோயில்ல எதுவும் பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா பின்னாடி பாருங்க மாலையை வச்சு அலங்காரம் இல்ல, அதையும் எதுவும் பிஸ்கட் பாக்கெட்ல வச்சு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. இங்க பாருங்க, அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஆத்தாவை எம்டி பைக்ல உட்கார வச்சு கூட்டு வராங்க. இது கம்ப்யூட்டர் காலம். அதான
என்னங்கடா இது? ஆத்தாவுக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறானுங்க, சாமிக்கு இப்படி கவுனம் மாட்டி விட்டுருக்கானுங்க பிங்க் கலர்ல. டேய், மாரியம்மனுக்கு கவுனம் மாட்டி விட்டு கையில இந்த சூளத்தை புடுங்கிட்டு பட்டர்ஃபிளையை சொருகி விட்டுருக்கானுங்க. இன்னும் இதுக்கு கேக் வேற வெட்டுவானுங்க போல் இருக்கு. இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. ஏற்கனவே சாய்பாபாவுக்கு தான் அப்படி பண்ணிட்டு இருந்தானுங்க, இப்ப ஆத்தா வரைக்கும் வந்துட்டானுங்க. இன்னும் என்னெல்லாம் கூத்து பண்ண போறானுங்கன்னு தெரியலையாங்க. ஏய், இதுக்கே டென்ஷன் என்ன இப்படி? இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். இங்க பாரு. ஓ குரலி வித்தையா? என்னங்க இது? பக்தியில அழகு ஊத்தி நேர்த்திக்கடை செலுத்தி பார்த்திருக்கோம், அழகு ஊத்திட்டு இப்படி சர்க்கஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கான். யாரா இவனுங்க? நானே இப்ப கொஞ்சம் வருஷமா பாக்குறேன், எதுவுமே இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா பக்தியில கடவுள் நம்பிக்கையில பண்ற மாதிரியே இல்ல, ஒரு ஃபன்னுக்கு இவங்களோட ஜாலிக்கு பண்ற மாதிரியா தான் நிறைய பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃபன் ஃபன். ஏய், தலையில தெளிச்சுட்டு போறாங்க. அதாவது மூட நம்பிக்கையோட பீக் இதுதான். ஒரு மூட நம்பிக்கை எப்படி வளருது, அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது மூட நம்பிக்கை. அங்க இருக்கிறது ஏசி தண்ணி, ஏசில இருந்து வடிகிற தண்ணியை பிடிக்கிறதுக்காக பக்கெட் வச்சிருக்காங்க. அதை எடுத்து தலையில தெளிச்சிட்டு போறதுதான் ஒரு தீர்த்தங்கிற மாதிரி கிளப்பி விட்டாங்க. அதை நம்பிட்டு வரிசையா செஞ்சுட்டு போறாங்க பாருங்களேன். இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்புறாங்கப்பா. இதே மாதிரிதான் இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன், ஒரு பாலத்தை வந்து இப்படி எகிரி தொட்டுட்டு போவாங்க, பின்னாடி வரிசையா பார்த்துட்டு வந்து எல்லாரும் அதை செஞ்சுக்கிட்டே போவாங்க, சாஸ்திரம் நினைச்சுக்கிட்டு. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் இப்படிதான்டா ஸ்டார்ட் ஆகுறது. தயவு செஞ்சு மக்களே, மூட நம்பிக்கையை விட்டுருங்க, அதை நம்பாதீங்க, அதை நீங்க கடைபிடிக்காதீங்க. கடவுள் நம்பிக்கை, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுளோ அது மேல அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கங்க. அவ்வளவுதாங்க. வாங்க போமா. அவ்வளவுதான் மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.